டெல்லியில் பாராளுமன்ற அவையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அநாகரிகமாக பேசியதைக் கண்டித்து புதுச்சேரி முன்னாள் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தற்போதைய பாஜக மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிச்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். வணக்கம். வெற்றிச்செல்வம். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 2 மசோதாக்களை தாக்கல் செஞ்சிருக்கு. அந்த மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒன்று, இப்போ சமீப காலமாக மிக பரபரப்பாக இன்றைக்கி பேசப்பட்ட நிகழ்த்தப்பட்ட பல மாணவர்கள் பெயராலே வன்முறையால் கட்டவிழ்த்துப்படப்பட்ட அந்த தேர்வு முறைகேடுகள் சம்பந்தமான பொது தேர்வு முறைகேடு திருத்த சட்ட மசோதா 1 அது தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் கருத்து கூறலாம், அதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கலாம், இல்லை ஆலோசனை வழங்கலாம். அதை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி சிறுபிள்ளைத்தனமாக அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது பாராளுமன்றத்தில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதோ அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி இந்தியாவினுடைய மக்களை ஜனநாயகத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொதுமக்களை 3 வகைகளாக பிரிக்கிறேன் என்று கூறி, ஒரு சாரார் மாணவர்கள், மற்றொரு பிரிவினர் முட்டாள்கள், மற்றொரு 3ஆம் பிரிவினர் அந்த முட்டாள்களை பின்தொடர்கின்ற ஃபாலோ செய்கின்ற முட்டாள்கள் என்று கூறியிருக்கிறார். எந்த விதத்தில் அது நியாயம்? ஸ்டூடெண்ட்ஸு, இடியட்ஸு, அப்புறம் இடியட்ஸை ஃபாலோ பண்ணுற இடியட்ஸு. பைத்தியகாரத்தனமாக இல்லை. 25 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிற ராகுல் காந்தி ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பேசலை. இந்த இடியட் சமாச்சாரத்தை மட்டும் பேசியிருக்கேன். நான் கூட அந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன், 25 வருஷமாக இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப வெட்கப்படுறேன். நான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது. எதை எங்கே பேசணுமோ அதை பேசணும். தரங்கட்டத்தனமாக, சிறுபுள்ளத்தனமாக, குழந்தைத்தனமாக யாரோ சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னு தயவுசெய்து இந்தியாவினுடைய மானத்தை வாங்காதீங்க, பாரதத்தினுடைய பெருமையை கெடுக்காதீங்க. நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் பாராட்ட தேவையில்லை, மக்கள் நல திட்டங்களை பாராட்ட தேவையில்லை. ஆனால் தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய மாண்பையும் இந்திய இறையாண்மையையும் தயவு செய்து கெடுத்துடாதீங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துங்க. நாடை நீங்கள் கூறு போட்டீங்க 60 வருஷமாக, யாராருக்கோ தாராவாத்தை கொடுத்துட்டீங்க. ஆர்எஸ்எஸ் இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில் நிறைய விஷயங்கள் காப்பாற்றப்பட்டு நல்ல தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு கேந்திரமாக இருக்குது. குறை சொல்லாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ராகுல் காந்திக்கு எச்சரிக்கை, கடுமையான எச்சரிக்கை.